ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா பன்னீர் மசாலா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதா? ஃப்ளஃபி பூரி எப்படி பண்ணலான்ட்டு நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே லிங்கை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம இது இனி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். குக்கரில் 2 கப் கடலை, 1 கப் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடிக்கலாம். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4 விசில் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். விசில் வந்துடுச்சு. இனி இது நம்ம வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். வெந்துடுச்சு. இனி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் இவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இனி தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இனி நம்ம இஞ்சி பூண்டு விழுது, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்கள்ல, பேஸ்ட் பண்ணி போடாமல் நீங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேஸ்ட்டு போடாமல் இப்படி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த குழம்புக்குமே நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இனி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இனி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இனி இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் கூடால நம்ம மசாலா சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடும்போது கிரேவி ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம மல்லி இலை சேர்த்த உடனே நம்மளுக்கு ஃப்ளேவர் கிடச்சிரும். இனி இதில் கடலை ஆட் பண்ணிக்கலாம். கடலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கடலையும் கிரேவியும் நல்லா ஈக்குவலாக கலந்துரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இனி நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்சிங் ஜாரில் 1/2 கிளாஸ் தேங்காய், 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 கிளாஸ் கடலை, இதை நல்லா நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நம்மளுக்கு மசாலா கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இனி இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது, அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கோங்க. இனி இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி பன்னீரை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பன்னீரை ஸ்கொயராக கட் பண்ணாமல் இப்படி தான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கடலையும் போடுறதுனால பன்னீரும் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக தான் துருவி எடுத்திருக்கேன். இனி நம்ம துருவின பன்னீரையும் நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 லெமன் விட்டுக்கலாம். இனி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஃபைனலாக தூவி நம்ம சன்னா பன்னீர் மசாலா தயாராகிடுச்சு. பூரி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சன்னா பன்னீர் மசாலா நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இனி நம்ம இதை டேஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். பூரி பார்த்திங்களா, காய் வச்சோன்னே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த லிங்கையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வாவ், சூப்பருங்க, ஸ்மெல்லே வேறு லெவல். இனி நம்ம இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். எம்மியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.